நாம் வாசிக்க கேட்போமா? பொல்லாங்கு நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பிறர் நம்மை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசலாம், அல்லது பிசாசு பலவீனங்களை கொண்டு வரலாம், அல்லது பண விஷயத்தில் தடைகளை கொண்டு வரலாம். இப்படி என்ன வேணால் பிரச்சனை வரலாம். ஒரு தேவ பிள்ளை விசுவாசம் என்னும் அந்த கேடகத்தை தூக்கி பிடிக்கும் போது என்ன ஆகுது? பிசாசு எய்கிற எல்லா அக்னியாஸ்திரத்தின் அந்த சோதனையின் அந்த அந்த அம்புகளெல்லாம் ஒன்றில்லாமல் என்ன செய்கிறது? போய்விடுகிறது. பாருங்க, பிசாசு தோற்கடிக்கப்பட்டுறான். அவனுடைய நம்முடைய வாழ்க்கையை கவிழ்ப்பதற்காக அவன் எய்யும் எல்லா அம்புகளும், அந்த அவிசுவாச அன்பு, அந்த பயத்தின் அம்புகள் எல்லாம் என்ன செய்கிறது? ஒன்றில்லாமல் போய்விடுகிறது. ஏன்? நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கும் போது